ஆனா பின்னாடி இருக்கிற பல் இல்லாதப்போ அதுல வர பிரச்சனைகள் என்னன்னு நமக்கு தெரியறது இல்ல. பின்னாடி இருக்கிற ஒரு பல் இல்ல அப்படின்னா நீங்க அதிகமா சாப்பாடு சாப்பிட்டா கூட நம்ம அது உடம்பு வந்துட்டு ஏத்துக்கிறது இல்லைன்னா கிரகிக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒருத்தருக்கு வந்துட்டு அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அவர் இறங்கி போகும்போது பாக்கி இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பல்லு இல்லாதப்போ பாக்கி இருக்கிற பல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த இடத்த வந்துட்டு பிடிச்சுக்கும். மூணாவதா இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்ப இந்த மாதிரி கீழே ஒரு பல் இல்லாதப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற பற்கள் சாயுது அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி சாஞ்சிட்டே இருக்கிறனால எப்போ அந்த இடத்துல எடுத்த இடத்துல இருக்க வேண்டிய இடம் வந்துட்டு நமக்கு இல்லாம போயிருது. இதனால நீங்க ஒரு 5 வருஷமோ 8 வருஷமோ கழிச்சோ இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பல்லு வைக்கிறதுக்கு தேவையான இடம் இல்லாம போயிடும். இப்ப இதுக்காக நம்ம வந்துட்டு அடிஷ்னலா வந்துட்டு நிறைய வேலை பண்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாஞ்சு போயிருக்கிற பல்ல எல்லாத்தையும் முதல்ல நேராக்கணும். இல்ல அப்படின்னா மேல இருக்கிற பல்லு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு, அந்த கீழே இருக்கிற பல்ல நம்ம வந்துட்டு பழையபடி மேல கொண்டு போகணும். இதெல்லாம் மட்டும் பத்தாம சில நேரத்துல வந்துட்டு ரொம்பவே சாஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு நேராக்க முடியல அப்படின்னா பல்ல வைக்க முடியாமலே கூட போயிடலாம். அதனால எப்போ ஒரு பல்லு போகுதோ நம்ம அந்த இடத்துல பல்ல சீக்கிரமா வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ரொம்ப நாளா நம்ம இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற ஒரு பல்லு வைக்கவே இல்லை, நம்ம வந்துட்டு கடிச்சு சாப்பிடுறது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பின்னாடி இருக்கிற பல்லுல கடிச்சு மென்னு சாப்பிட முடியாதனால முன்னாடி இருக்கிற பல்லுக்கு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் தள்ளுறதுக்கு ஆரம்பிப்போம். ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பின்னாடி இருக்கிற பல்லெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பல்லு. பின்னாடி இருக்கிற பல்லு அளவுக்கு முன்னாடி இருக்கிற பல்லு வந்துட்டு பெரிய பல்லு கிடையாது. அப்போ பின்னாடி பல்லுல இருக்கிற லோடை தூக்கி நம்ம முன்னாடி பல்லுல போடும்போது அந்த பல்லு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சாயறதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா அதனால தான் லோடு எடுக்க முடியலையே. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிற பல்லு கொஞ்சம் கொஞ்சமா தூக்குனாப்ல வரும். இதுதான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டென்டிஸ்ட வந்துட்டு ஒரு 40-45 வயசுல முக்கியமா பாக்குறதுக்கான காரணம். ஆனா பின்னாடி இருக்கிற பல்லு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பல்லு எடுத்திருப்பாங்க. ஆனா பல்ல வந்துட்டு திரும்ப பிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பல்லு தூக்கி பல்லு முன்னாடி வருது டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்மளை பாக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. நம்ம இவ்வளவு நேரம் பின்னாடி ஒரு பல்லு இல்லை அப்படின்னா பின்னாடி இருக்கிற பல்லுல என்ன பாதிப்பு வரும்னு பார்த்தோம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி இருக்கிற பல்லுல என்னென்ன பாதிப்பு வரும்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பல்லுல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மசில்ஸ்க்கு போய் பாதிப்பு உண்டாக்குறதுக்கு ஆரம்பிச்சது. இப்போ இது மூணுமே வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளவு லோடு எடுக்க முடியுமோ அவ்வளவு லோடு எடுத்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த ஜாயிண்ட் வந்துட்டு ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டா யூஸ் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மேல இருக்கிற எலும்பு மேல வந்துட்டு உரச டேமேஜ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். நிறைய நேரத்துல பேஷண்ட்ஸ் வரும்போது நம்ம கிட்ட பாக்குறதுக்கு வரும்போது இந்த மூட்டுல வந்து வலி அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. ஆனா முக்கியமா நம்ம எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்துட்டு ஒரு பல்லு இல்லைன்றது தான். பின்னாடி ஒரு பல்லு இல்லை அப்படின்னா சீக்கிரமா வயசாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். முதல்ல சொன்ன இந்த புரோட்டீன் இல்லாட்டினா வந்துட்டு புரதச்சத்து அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமான ஒரு தேவைக்கு வந்துட்டு உடம்புக்கு தேவைப்படுது. இன்னும் பல்ல பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய பல்ல பத்தி கேள்விகள் இருக்கா கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.